திரு வெங்கடேசன் அவர்களே, ஒன்றிய செயலாளர்கள் திரு PM குமார், திரு பாபு உள்ளிட்ட காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கிளை கழக வார்டு செயலாளர்களே, நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, மாவட்ட ஊராட்சி துணைத் தலைவர் நித்யா சுகுமார், ஒன்றிய பெருந்தலைவர் மலர்குடி குமார், திரு தேவேந்திரன், துணை மேயர் திரு குமரகுருநாதன் உள்ளிட்ட அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே, திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த அண்ணன் திரு TAG அசோகன் அவர்களே, மாநகர செயலாளர் அண்ணன் முரளி அவர்களே, காங்கிரஸ் இயக்கத்தைச் சார்ந்த மாவட்ட தலைவர் திரு சீனிவாசன் அவர்களே, மாநகர தலைவர் திரு நாதன் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் திரு கார்த்திக் அவர்களே, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில நிர்வாகி திரு E. முத்துக்குமார் அவர்களே, மாவட்ட செயலாளர் திரு சங்கர் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய மாநகர மாவட்ட செயலாளர் திரு மதியநாதன் அவர்களே, புறநகர் மாவட்ட செயலாளர் திரு எழிலரசு அவர்களே, நிர்வாகிகள் செல்வராஜ் அவர்களே, திரு சேகர் அவர்களே, திரு மாதாசன் அவர்களே, திருமாதாசன் அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் கருணாகரன் அவர்களே, மாநகர செயலாளர் அண்ணன் மகேஷ் அவர்களே, மக்கள் நீதி மைய நிர்வாகிகள் திரு SKP கோபிநாத் அவர்களே, திரு கண்ணன் அவர்களே, திரு தினேஷ் அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியைச் சேர்ந்த திரு முன்னா அவர்களே, அப்துல் சமத் அவர்களே, ஜாஃபர் அலி அவர்களே, தாஜுதீன் அவர்களே, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை சேர்ந்த அண்ணன் அல்லா பாக்ஸ் அவர்களே, இந்தியா கூட்டணி உள்ள தோழமை கட்சியை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் திரு மணி, பால்ராஜ், ஆண்டோ செல்வராஜ், யுவராஜ், சஞ்சய் காந்தி, அருள்முருகன் உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மூத்த முன்னோடிகளே, இங்கு பெருமளவில் கூடிக்கக்கூடிய என் அருமை தாய்மார்களே, அக்காக்களே, தங்கைகளே, பாட்டிகளே, அம்மாக்களே, முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான உடன்பிறப்புகளே, அந்த அத்தனை பேருக்கும் உலகத்தினுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். 2019 சென்ற நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது நம்முடைய கழக வேட்பாளர் அண்ணன் திரு செல்வம் அவர்களுக்கு 2,87,000 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற வச்சீங்க. CM சேகர் மன்னிச்சிருக்கேன். அதே போல 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு நான் வந்திருந்தேன். அப்பொழுது அண்ணன் திரு செல்வம் அவர்களுக்கு 2,87,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சு நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிச்சீங்க. மிகச் சிறப்பாக அவர் செயல்பட்டார். உங்களுடைய குரலாக, இந்த நாடாளுமன்றத்தின் குரலாக தினமும் அங்க நாடாளுமன்றத்தில் உங்களுடைய தொகுதி பிரச்சனைகளை பற்றி பேசினார். எனவேதான் தலைவர் அவர்கள் உங்களுடைய சிறப்பான செயல்பாடுக்காக மீண்டும் அவருக்கு இந்த வாய்ப்பை அளித்திருக்கிறார். அவர் அளித்திருக்கிறார்னா அவரை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறார். இனிமே உங்களுடைய கடமை அவரை ஜெயிக்க வச்சு சென்ற முறை வாங்கிய வாக்கு வித்தியாசத்தை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்துல அவரை வெற்றி பெற வைக்க வேண்டும். சரிங்களா? சென்ற முறை 2,87,000. சும்மா சொல்லிட்டு போயிடக்கூடாது. நான் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுப்பேன், நான் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுப்பேன். அப்படி நீங்க 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் செல்வம் அவர்களை ஜெயிக்க வச்சிருக்கீங்களா? நான் மாசம் 2 முறை காஞ்சிபுரம் பகுதிக்கு வந்து மாவட்டத்துக்கு உங்க பாராளுமன்ற பகுதிக்கு வந்து உங்க கூட இருந்து உங்களுடைய பிரச்சனை அத்தனையும் நான் தீர்த்து வைக்கிறேன். இது நீங்க சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றுனீங்கன்னா நான் சொன்ன வாக்குறுதியை நான் 100% காப்பாற்றுவேன். அந்த நம்பிக்கை இருக்கு. முதல்ல நம்முடைய காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்கான சாதனைகள் என்னென்ன செஞ்சிருக்கோம் அப்படிங்கறத ஒரு சில சாதனைகளை மட்டும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். காஞ்சிபுரம் புற்றுநோய் மருத்துவமனை தரம் உயர்த்த சுமார் 13 கோடி ரூபாய் செலவில் அதிநவீன மருத்துவ கருவிகள் வழங்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்த சுமார் 36 கோடி ரூபாய் செலவில் ஒதுக்கப்பட்டு அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மதுராந்தகம் தொகுதியில 120 கோடி ரூபாய் செலவில்
மதுராந்தகம் ஏரி தூர்வாரப்பட்டு கரைகள் இன்று பலப்படுத்தப்பட்டுள்ளது. அதே போல காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு நாம செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள், மாநகராட்சியில புதியதாக இணைக்கப்பட்ட பகுதிகளுக்கு 343 கோடி ரூபாய்க்கு புதிய வடிகால் மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. 7 கோடி ரூபாயில ராஜாஜி மார்க்கெட் கட்டிடம் கட்டும் பணி மற்றும் 4.5 கோடி ரூபாயில நேரு மார்க்கெட் கட்டிடம் கட்டும் பணி நடைபெற்று வருகின்றது. 10 கோடி ரூபாயில மாநகராட்சி அலுவலக கட்டிடம் கட்டும் பணி, 2.5 கோடி ரூபாயில வேகவதி ஆற்றின் குறுக்கே பாலம் கட்டுகின்ற பணி மற்றும் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வேகவதி ஆற்றின் குறுக்கே பாலம் கட்டுகின்ற பணி நடைபெற்று வருகின்றது. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் காஞ்சிபுரம் மாநகராட்சியுடைய முக்கிய பகுதிகளில் 5 புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் திறந்து வைக்கப்பட்டு தற்போது மக்கள் பயன்பாட்டில் உள்ளது. மேலும் 6 ஆரம்ப சுகாதார மையங்கள், 1 துணை சுகாதார மையமும் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றது. இதெல்லாம் நம்முடைய சாதனைகள். ஆனா இந்த நேரத்தில் நம்முடைய தலைவர் அவர்கள் வாக்குறுதியை கொடுத்திருக்கிறாங்க. நம்முடைய கூட்டணி வெற்றி பெற்றால் நம்முடைய காஞ்சிபுரம் மக்களவை தொகுதிக்கு என்னென்ன வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லி ஞாபகப்படுத்திருக்கிறாங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கென தனியாக ஒரு மருத்துவ கல்லூரி கொண்டு வரப்படும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.